தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலை நிமிர்த்திய தாய் தமிழுக்கு தலை வணக்கம். போற்றுதலும் வணக்கத்துக்கும் உரிய கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி. ஏ. வாசுகி அம்மையார் அவர்களுக்கும், முதல்வர் லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கும், முதன்மை நிர்வாக அதிகாரி முனைவர் சின்னசாமி ஐயா அவர்களுக்கும், புலன் முதன்மையர் எஸ்.ஆர். மதன் சங்கர் ஐயா அவர்களுக்கும், இந்த மாணவர் புத்தாக்க பயிலரங்கின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திருஞான சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும், நமது கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், துறை தலைவர்களுக்கும், அன்பிற்கினிய மாணவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். மாணவர்கள் புத்தாக்க பயிலரங்கம் என்கின்ற ஒரு நிகழ்வை தொடர் நிகழ்வாக 7 நாட்கள் தொடர் நிகழ்வாக நடத்த வேண்டும் என்கின்ற முனைப்போடு இந்த நிகழ்வு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 3ஆம் நாள் நிகழ்வில் சுவாமி விவேகானந்தர் குறித்த சிந்தனைகளையும், அவர் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திற்கே சகோதரத்துவத்தை பிரகடனப்படுத்திய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் எமக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்து எனது வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு நிகழ்வில் பேசுவதற்கு சில மேடை நாகரீகங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மேடை தமிழில் பேச வேண்டும் என்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. இருந்த போதிலும் இன்றைக்கு நாம் தொலைதூரத்திலிருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் முழுமையாக மாணவர்களிடத்திலே இந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற முறையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அலங்கார வார்த்தைகளையோ தோரணங்களையோ வைத்து பேசுவதை காட்டிலும் மாணவர்களுக்கு நெருக்கமாக அந்த செய்திகளை கொண்டு சேர்க்கும் விதமாக எனது உரையை நான் கட்டமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே சில நேரங்களில் பேச்சு தமிழிலும், சில நேரங்களில் ஆங்கிலத்திலும், மேடை தமிழிலுமாக எனது உரையை நான் கட்டமைக்க விரும்புகிறேன். ஏன்னா பேச்சு வழக்குல பேசும்போது அப்படிதான் நமக்கு இன்னும் ஒரு நெருக்கத்தன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே நீங்க பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால சில நேரங்கள்ல மேடை தமிழ்லையும் பேச்சு தமிழ்லையும் சில நேரங்கள்ல ஆங்கிலத்திலையும் கலந்து இது ஒரு லைவ்லினஸா ஏற்படுத்தணும். ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம ஒரு ஆடிட்டோரியமோ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலோ மாதிரி இருக்கிற இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பார்ட்டிசிபென்ட்ஸோட ஐ கான்டாக்டை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கிற தளங்கள்ல அவர்களோட உணர்வு சரியா பிரதிபலிக்குதா அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு தொலைக்காட்சியில நின்று பேசுற மாதிரியோ அல்லது ஒரு வானொலி நிகழ்ச்சியில பேசுற மாதிரியான ஒரு சூழலா பேச்சாளர் ஒரு இடத்துலையும் பார்வையாளர்கள் ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு லைவ்லினஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக I just wanted this forum to be an interactive session. Though this be an one-way session, still let me make it so colloquial so that whatever I convey that reaches to the students properly. So as mentioned already, myself Dr. M. Vivek Prabhu, I'm working as an assistant professor in the Department of Mathematics of this prestigious institution. Rather than identifying me as a faculty member, I'm much more privileged to say that I'm an alumni of this great institution. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி நான் நகர்ந்து நீங்க இன்னைக்கு எந்த சூழல் இருக்கிறீங்களோ என்னை நான் அந்த இடத்தில் இன்றைக்கு நான் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். உங்களை போலவே 1ஆம் ஆண்டு இளங்கலை சேர்வதற்காக இந்த கல்லூரியில் சேர்ந்து, பிறகு இந்த கல்லூரியின் பயனின் காரணமாக முனைவர் பட்டம் வரை இதே கல்லூரியில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து எனது படிப்பை நிறைவு செய்து, அந்த 10 ஆண்டு காலகட்டங்கள் இந்த கல்லூரியிலிருந்து நான் பெற்ற பலன்களின் காரணமாக இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு இந்த கல்லூரி என்னை உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதற்கண் நான் நன்றி செலுத்துகிறேன். இது என்னை போல ஒருவர் அல்ல, இந்த கல்லூரிக்கு யாரெல்லாம் திறமையோடும் தகுதியோடும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த சமூகத்திற்கு நம்மால் ஏதேனும் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சமதளத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லூரி. காரணம், சுவாமி விவேகானந்தர் அவர்களையும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களையும் சிந்தனைகளை வெறுமனே பிற கல்வி நிறுவனங்களை போல பாட ஏட்டில் வைக்காமல் நாங்கள் மாணவர்களின் மனதிலே அந்த விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தொடர்ந்து 48 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் இந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது. சரி, coming back to the topic. The topic given to me is Swami Vivekananda, Universal Brotherhood. ஆக சுவாமி விவேகானந்தர் என்கின்ற ஒரு மனிதரை பற்றி நாம் முதற்கண் புரிந்து கொண்டால்தான் அவர் எப்படி இந்தியாவை கடந்து உலகம் முழுவதுமே உலக தலைவராக சகோதரத்துவம் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தரின் பெயர் இன்றைக்கும் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதற்கு நீங்கள் சுவாமி விவேகானந்தரை பற்றி முதற்கண் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நிறைய பேருக்கு விவேகானந்தர் அப்படின்னாலே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவரோட உருவம் ஞாபகத்துக்கு வரும், அவரோட ட்ரெஸ் ஞாபகத்துக்கு வரும், அவர் ஏதோ ஒரு மதத்துக்கான ஒரு துறவி. விவேகானந்தர் ஒரு மதத்துக்குரியவர், அவர் பிறப்பால் ஒரு மதத்தில் பிறந்தவர். ஆனால் மதங்களை கடந்து அவர் இந்த தேசத்திற்காக, இன்னமும் சொல்ல போனால் விடுதலை வீரர்களில் முத்தாய்ப்பான விடுதலை வீரராக சுவாமி விவேகானந்தரை தான் நாம் முதற்கண் பட்டியலிட விட வேண்டும். So he is rather than a religious leader, yes of course he is a religious leader, than a religious leader, he is a reformer and he is a national leader. So that is the first key thing I wanted to insist. ஏன் வந்துட்டு இன்னமும் இப்போ ஒரு மனிதரின் சராசரி ஆயுள் பாத்தீங்கன்னா 100 வருஷத்திலிருந்து இன்னைக்கு குறைஞ்சு 60 வருஷம் வாழ்ந்தாலே இன்னைக்கு போதுங்கிற ஒரு நிலையை நோக்கி நாம நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1863ஆம் ஆண்டில் பிறந்த ஒரு மனிதனுக்கு இன்றைக்கும் சற்றளவும் வீரியம் குறையாமல் 155 ஆண்டுகளை கடந்த பின்னரும் கூட இன்றைக்கும் இன்னும் 160ஐ நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பதான் 150வது வருஷம் கொண்டாடின மாதிரி இருக்குது. அப்படியான ஒரு இன்னமும் அதே கம்பீரமும் அதே செருக்கோடும் அந்த மனிதனை கூட நாம் கண்டதில்லை. அந்த மனிதனின் உருவத்தை பார்த்தாலே, அவரோட பிக்சர் இருக்கிற ஒரு போஸ்டரை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு செருக்கு வருது அப்படின்னு சொன்னா he is a real hero. ஆனா என்ன நம்ம கிட்ட சிக்கல் அப்படின்னா, நம்ம அவரையும் ஒரு கடவுளோட ஒன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை போகிற மாதிரி வச்சுட்டோம். அவரோட வாழ்க்கையில் அவர் ஆற்றிய செயல்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் சோகமும் துக்கமும் கவலையும் சற்றே தன்னம்பிக்கை குறையும் பொழுது அந்த மனிதரின் 2 கண்களை நீங்கள் உற்றி நோக்கினாலே போதும், அத்தனை உத்வேகமும் அத்தனை தன்னம்பிக்கையும் அந்த மனிதனின் 2 கண்கள் உங்களுக்கு கொடுக்குமானால் அப்படி என்ன அந்த மனிதன் சாதித்து விட்டார்? ஏன் இன்றைக்கும் இந்தியா மட்டுமல்ல, இன்றைக்கும் அதை எனக்கு செப்டம்பர் மாதத்தில் இந்த உரையை கொடுத்ததற்கு நான் முதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்த வாரம் செப்டம்பர் 11 சிக்காகோவிலே சகோதரிகளே சகோதரர்களே என்று சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று பேசினாரே, அந்த வீர உரையை இன்றைக்கும் செப்டம்பர் 11ஆம் தேதி என்றால் சிக்காகோ முழுக்க சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ படத்தை தாங்கி நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மத தலைவர் என்பதற்காக அல்ல, இந்த சமூகத்திற்கே, சமூகத்தின் மேலே, இந்த உலகத்தின் மேலே அன்பு செலுத்திய ஒரு மனிதர் என்கின்ற காரணத்திற்காக. ஆக இவ்வளோ எல்லாம் சொல்றாங்களே, அவரை பத்தி என்ன தெரியும் அப்படின்னா, இன்னமும் சிலருக்கு யாராவது பேசுறத கேட்கறவங்க, புத்தகம் வாசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் சிக்காகோல போய் பேசினாரு, சிஸ்டர்ஸ் அண்ட் அதுவும் சொல்ல மாட்டேன், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி எல்லாம் விட்டு சேர்த்து சொல்லுவாங்க. அட்டட் வேர்ட் கால் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்ச அவங்களோட சீடர் அதை சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் 2-3 நிகழ்வுகள், அவர் இந்தியாவை வந்து வல்லரசாக்குறதுக்காக 100 இளைஞர்களை கேட்டாரு. ஸோ அந்த மாதிரி பொத்தாம் பொதுவா அடுத்தவர்களை சொல்வதை கேட்டுக்கொண்டு விவேகானந்தர் என்றால் இதுதான் பிம்பம் என்று வெறுமனே ஏட்டு சுரக்காயாக மட்டுமே நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். So I don't want to speak a lot, but I've devised my lecture into different parts so that I'll be saying or I'll be narrating some incidents happened in his life. Those incidents will be some really interesting, and this is not a lecture where I'll be monotonically speaking and I'll be boring you for such a long time. It's not going to happen. So trust me, if you are very keen, spend next 30 minutes, you listen to whatever incidents which I going to say. I can damn sure say that you are going to become more strongest person than whatever you are now. So trust me, that's what Swami, not me, Swami Vivekananda can do for you, right? So மறுபடியும் சொல்றேன், இந்த மனிதன் என்னதான் செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னா, ஒண்ணு கடவுள் மாதிரி கொண்டு போய் வச்சிடறோம், இல்லைன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம பட்டியல் இல்லாம அவங்க எல்லாம் வேற கேட்டகரி, நம்ம எல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ள ஒரு ஆளா கூட வர முடியாதுன்னு சொல்லி அவங்களை ஏதோ ஒரு வேற ஒரு தளத்துல கொண்டு போய் வச்சிடறோம். பிலீவ் மீ, சுவாமி விவேகானந்தர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. அந்த நரேன் இஸ் சச் a mischievous and naughty kid. இது யாருனாலும் நம்ப முடியாது. யாராவது சுவாமி விவேகானந்தரோட வரலாறு படிச்ச மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். அப்படி படிக்காது இருந்த மாணவர்கள் கண்டிப்பா நம்ம கல்லூரியில அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் மாரல் அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு. இட்ஸ் a compulsory paper. Second semesterல you will be studying that particular paper. So where you will be studying about the early life of Swami Vivekananda and his lectures, what he uttered in Parliament of Religions at Chicago, and his motivational quotations,
and later you will study something regarding yoga and meditation. So அதனால அந்த சிலபஸ்ல இருக்கிற பல விஷயங்களை நான் இங்க சொல்ல விரும்பல, பிகாஸ் எப்படியும் மறுபடியும் உங்க கோர்ஸ்ல அதெல்லாம் சொல்லி தருவாங்க. சோ அது போக இன்னமும் அவர் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், நமக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. எப்படி அது உலகத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் கருவியாக விவேகானந்தர் மாறினார் என்பதற்கு அது ஒரு காரணியாக அமையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட இயற்பெயர் நரேன். நிறைய பேருக்கு அவங்க பர்த்டே தெரியும், பேரண்ட்ஸோட பர்த்டே தெரியும், சினி செலிபிரிட்டிஸ் பர்த்டே தெரியும், இன்னைக்கு கிரிக்கெட்டர்ஸோட பர்த்டே தெரியுது. ஆனா சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த தினம் ஒவ்வொரு இளைஞருக்குமே தெரிந்திருக்க வேண்டும், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்குமே தெரிந்திருக்க வேண்டும். காரணம், அவர் பிறந்த தேதியைத்தான் நாம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம். நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். தேசிய இளைஞர் தினம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், நாம் வாழ்ந்த காலகட்டங்களில் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் அளப்பரிய அன்பும் பற்றும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். இந்த காலத்து பசங்க எல்லாம் மோசம், இன்னைக்கு யாருமே சரியில்லை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள்ல ஈவன் இளைஞர்கள் மாணவர்களின் பெற்றோர் கூட உதாசீனமாக அந்த இளைஞர்களை பார்த்து கொண்டிருந்த காலகட்டங்களில் நாளைய பாரதம் நீங்கள் தான் என்று அப்துல் கலாம் அவர்கள் பேசிய காரணத்தினால்தான் அவரது இறுதி ஊர்வலத்திற்கு இந்தியாவே ஸ்தம்பித்து போன அளவிற்கு இளைஞர்கள் திரண்டார்கள். இது நாம் கண்முன் கண்ட காட்சி. அப்துல் கலாம் நாம் கண்முன் கண்ட காட்சி என்றால், நாம் அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டங்களில் அதே போல அதை விட வீரியமாக எழுச்சி மிக்க நாயகமாக உயர்ந்து நின்றவர் சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னால், யாரெல்லாம் இளைஞர்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டங்களில் இளைஞர்களை மதித்த முதல் மனிதன் என்று நான் சுவாமி விவேகானந்தரை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் இளைஞர்கள் என்று பெருமைப்படக்கூடிய நேரத்தில் நமக்கான தலைவனாக சினிமா பட நாயகர்களை தேர்ந்தெடுப்பதை விட நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தரை தான் நாம் கொண்டாட வேண்டும். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. இப்ப நீங்களே பாக்குறீங்க, ரோட்ல வண்டி வேகமா போயிட்டு இருக்கோம். ரோட்ல போறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வண்டியில வேகமா போறதுனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்து பசங்களே மோசம் அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம்க்கு வந்து நிக்கிறாங்க. அதே ரோட்ல தான் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா உடனே போய் தூக்குறதும் ஒரு இளைஞன் தான். அப்படி அடிபட்டவங்களுக்கு ரத்தம் வேணும்னா NSS மூலமா போய் பிளட் கொடுக்கறதும் இளைஞர்கள் தான். ஆக யாரெல்லாம் இளைஞர்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இளைஞர்களின் வலிமையை உணர்த்தக்கூடியதற்கு யுகம் யுகமாக இது போன்ற தலைவர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். தலைவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் என்றைக்கும் நிலையான ஒரு தலைவராக நிலைத்து நிற்கிறார். So now the platform is ready. Now I am going to brief about Swami Vivekananda. ஜனவரி 12ஆம் தேதி 1863 இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இயர்லாம் பீங் அ மேத்தமெட்டிஷியன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு எப்படி அப்படின்னா, ஐ வில் ஜஸ்ட் ரெக்கலெக்ட். 6 3s are 18. ஸோ அதனால 1863 அப்படின்னு வச்சுக்குவா அப்படின்னு நான் ரிமெம்பர் மைண்ட்ல ஐ ஜஸ்ட் செட் தெம் 1863. ஸோ 18ல மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன் ஸ்டூடெண்ட் இன் அ செஷன் he asked me, 6 into 3 நாலும் 18 தானே சார், 3 into 6 நாலும் 18 தானே சார் அப்படின்னு he just narrated. Then I just told that there is a deep connectivity between guru and sishya. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், இயற்கையை அப்படி பிணைச்சு வச்சிருக்கு. சுவாமி விவேகானந்தரோட குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் பிறந்தது 36 1836. So now actually my intention was to teach only one date of birth, எந்த வருஷத்துல விவேகானந்தர் பிறந்தாருன்னு சொல்லணும்னு தான் நான் நினைச்சேன். Since the particular student raised this question, now the forum got two thoughts. 1836ல பிறந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர், 1863ல பிறந்தது சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் பிறந்தது ஜனவரி, அவரோட குருநாதர் பிறந்தது பிப்ரவரி. சோ பிறப்புலதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறப்புலையும் அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. சுவாமி விவேகானந்தரின் இறப்பு ஜூலை 4, அமெரிக்காவின் சுதந்திர நாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்தது ஆகஸ்ட் 15, இந்தியாவின் சுதந்திர நாள். ஆக பிறப்பிலும் இறப்பிலுமாக இப்படியான மகத்துவமான ஒற்றுமை எந்த ஒரு குருவும் சீடனும் பெற்றதாக நான் அறிந்திருக்கவில்லை. அவர் the bond between Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda. So I don't want to speak in that topic because that is going to be covered in your syllabus. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரேனை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னாலே சுவாமி விவேகானந்தரை பத்தி தெரியும். ஏன்னா பேச ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் டைரக்டா சுவாமி விவேகானந்தரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நரேன், சோ அவங்க அப்பா வந்து விஸ்வநாத தத்தா, அவங்க அம்மா புவனேஸ்வரி தேவி. சோ இவங்க 2 பேருமே கொல்கத்தாவில் ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஒரு
குடும்ப தலைவியும் தலைவியுமாக இருந்திருக்கிறார்கள். விஸ்வநாத தத்தர், விவேகானந்தரோட அப்பா விஸ்வநாத தத்தர் வந்து ஒரு அட்டார்னி ஜெனரல், ஒரு வழக்கறிஞராக, பிரபல வழக்கறிஞராக கொல்கத்தாவில் இருக்கிறார். நல்ல கொல்கத்தாவில் ஒரு புகழ்மிக்க குடும்பம். சோ அந்த குடும்பத்தில் சுவாமி விவேகானந்தர் பிறக்கிறார். அவருக்கு நரேந்திரநாத் தத்தா என்று பெயர் சூட்டுகிறார்கள். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்தோனே அவர் வந்து ஒரு ஞானியாலாம் மாறல. ஒரு குழந்தைக்கு வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு அவகாசம் தேவையோ அதே அவகாசத்தை நரேந்திரநாத்தும் பெற்றார். ஆனா அவருக்குள்ள சில நல்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு இவர் ரொம்ப குட்டி பையனா இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கு நிறைய துறவிகள்லாம் யாசகம் கேட்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ரொம்ப சின்ன வயசுலயே, ரொம்ப சின்ன வயசு குழந்தை பருவத்திலேயே கைக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை தூக்கி தானமா தூக்கி கொடுத்துருவார். சோ அவர் ரொம்ப விலை உறந்தது எது கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாரு. இதுக்காகவே அவங்க பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதுக்காகவே யாராவது யாசம் கேட்டு வர மாதிரி இருந்ததுன்னா இவரை போய் ஒரு ரூம்ல அடைச்சு பூட்டிடுவாங்க. அப்பவும் அவர் சும்மா இல்ல, ஜன்னல் வழியா திறந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற கூட துறவிக்கு கையில என்ன கிடைக்குதோ அதை தூக்கி வீசுவார். அவருக்கு பட்டு அங்கவஸ்திரம் கட்டி விட்டு இருந்தாங்க இடுப்புலன்னா அதை கழட்டி தூக்கி வீசுவார். சோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்த ஒரு குழந்தை. சோ எப்பெல்லாம் வந்துட்டு அவர்னால சேட்டை பண்றாரு, அவங்க அம்மானால அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா அவங்க கொடுக்குற ஒரே பனிஷ்மெண்ட் என்னன்னா, டேப்ல கோல்டு வாட்டர் வர டேப்ல கொண்டு போய் இவர் தலையை நிக்க வச்சு டேப் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. சோ ரொம்ப ஷிவரிங்கா இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல இவர் வந்துட்டு சிவா 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 அப்படின்னு சொல்லி யூஸ் டு ப்ரே. சோ இப்படித்தான் சராசரி ஒரு குழந்தையாக நரேந்திரன் வளர ஆரம்பித்தார். he was highly mischievous. So he was highly mischievous. ஒரு கட்டத்துல அப்படியே ஒரு பருவம் வர ஆரம்பிக்கும்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து தோட்டத்துல போய், உங்களுக்கு தெரியும் ஒரு 8 வயசுல இருக்கிற பசங்க, இன்னைக்கே வந்து 8 வயசுல இருக்கிற பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது. 8 வயதுல இருக்கக்கூடிய 6ல இருந்து 8 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழல்ல பக்கத்துல ஒரு கார்டன் இருந்தது, ஒருத்தரோட விவசாய நிலம். சோ அங்க இருக்கிற மரங்கள் மேல எல்லாம் ஏறுறது, ராகிறது, தலைகீழா தொங்குறது, அங்க செடியெல்லாம் பிச்சு வீசுறது, அந்த மாதிரி ரொம்ப சேஷ்டை பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அந்த தோட்டக்காரர் என்ன முடிவு பண்ணாருன்னா, பசங்களை மிரட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த, அந்த மரத்துல பேய் இருக்குது வந்தீங்கன்னா உங்களை புடிச்சிருன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி வச்சாரு. அடுத்த நாள் மறுபடியும் நரேன் விளையாட போகும்போது யாருமே விளையாடுறதுக்கு வரல. என்ன யாருமே விளையாட வரமாட்டேங்கிறாங்கன்னா, அந்த மரத்துல பேய் இருக்குன்னு உரிய சிறுவர்களுக்கே உரிய தோரணையில மத்த சிறுவர்கள்லாம் சொல்லும் போது நரேன் திரும்ப 8 வயதுல இருக்கக்கூடிய நரேன் சொல்றாரு, பேய் இருக்குது நம்மள வந்து சாப்பிட்டுரும்னா இத்தனை நாள் விளையாடும் போது பேய் எங்க போச்சு, பேய் இல்ல ஒண்ணும் இல்ல வாங்கன்னு மறுபடியும் அந்த காலகட்டங்கள்லயே ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை விதைத்தவர் சுவாமி விவேகானந்தர். சோ அதான் நம்ம தமிழ்ல அழகா சொல்லி வைப்பாங்க, வேப்ப மர உச்சியிலே பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்க வீரத்தையே கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு பட்டுக்கோட்டையின் அழகான ஒரு பாடல் இருக்கு. சோ அதுக்கு ஒரு உதாரணமா நரேன் திகழ்ந்தார். சோ இப்படியே வளர்ந்து இப்படியே பருவம் வந்துட்டே இருக்குல்ல, நமக்கு ஒரு கட்டம் வரும்போது நமக்கு ஒரு ஆம்பிஷன் வரணும். இப்ப குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், வாட் எவர் தே ஹேவ் தேர் பேஷன். அது மாதிரி விவேகானந்தர் நரேனா இருக்கும்போது அவருக்கு வந்த முதல் பேஷன் என்ன அப்படின்னா, ஒரு குதிரவண்டிக்காரன் ஆகணும். இது கேட்கறதுக்கு நமக்கு என்னடா இது, இப்ப இன்னைக்கு விவேகானந்தர் எவ்வளவு ஒரு உயரத்தில் இருக்காரு, அவருக்கு முதல் ஒரு வந்த எய்ம் என்ன அப்படின்னா ஒரு குதிரவண்டிக்காரன் ஆகணும். ஏன் அப்படின்னா அவர் அந்த காலகட்டங்கள்ல குதிரை வண்டிகள்லாம் அதிகமா இருந்தது, குதிரை சவாரி அதிகமா நடந்தது, மக்கள் போக்குவரத்துக்கு குதிரை வண்டி அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சோ அது என்னன்னா அவருக்கு அந்த குதிரை மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு குதிரை மேல ஒரு வசீகரம். ஏன்னா அந்த குதிரை பார்த்தா ஒரு மூர்க்கமா இருக்கு, ஆனா அந்த குதிரை வண்டி மேல இருக்கிற ஒருத்தர் சொல்றத கேட்ட உடனே அந்த குதிரை சொல்றதெல்லாம் கேக்குது அப்படின்னா இவருக்கு அந்த குதிரை வண்டி மேல இருக்கிறவன் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி அவருக்கு தெரிஞ்சனால சோ he got inspired. சோ நமக்கான இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து எப்பேற்பட்ட மனிதர்களிடத்திலும் வரும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை சுவாமி விவேகானந்தர் நமக்கு உரைக்கிறார். இதை ஏன் நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, இப்பவும் உங்கள பல பேருக்கு நான் அது படிக்கணும், இது படிக்கணும், நான் வாழ்க்கையில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா சூழலின் காரணமாக நீங்க படிக்கணும்னு நினைச்ச கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பெற்றோர்களின் நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது வேறு சூழலின் காரணமாகவோ நீங்கள் வேறு ஒரு துறையை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம். Trust me, whatever is written for you, that will really happen. So இது வந்து போற போக்குல சொன்னதுல மனிதர்களின் வாழ்க்கையில் அது மாதிரி நடந்திருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் போய் சந்திக்கணும்னு அவருக்கான அப்படி ஒரு சூழலே இல்லை. இன்னமும் சொன்னா விவேகானந்தரின் சிந்தனை ஓட்டம் வேறு, ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிந்தனை ஓட்டம் வேறு.
ஆனால் சூழல் அவர்கள் இருவரையும் சந்திக்க வைத்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இப்படி ஒருவரை நாம் சந்திக்க போகிறோம் என்று தெரியும், ஆனால் எப்போது சந்திக்க போகிறோம் என்று தெரியாது. அவர் அந்த காலத்திற்காக காத்து கொண்டே இருக்கிறார். முதல் முறையாக சுவாமி விவேகானந்தரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சந்திக்கும் பொழுது, நீ வருவாய் வருவாய் என்று காத்து கொண்டிருந்தேன் என்று கண்ணியில் நீர்மழுக காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆக எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். ஆகவே சுவாமி விவேகானந்தர் ஒரு குதிரை வண்டிக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, உடனே குதிரை வண்டிக்காரர் ஆகல. அவரோட ஆற்றல் வேற. அதுபோல உங்களுக்குள் சில ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டுவதற்கான களமாக இந்த கல்லூரி இருக்கின்றன. மிக நிச்சயமாக உங்கள் துறை ஆசிரியர்களும் துறை தலைவர்களும் உங்களை செவ்வன்படுத்துவார்கள். அதுபோல இந்த கல்லூரி இருக்கக்கூட பிற அமைப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டால் மிக நிச்சயமாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில் உயர முடியும். ரைட். சோ இது அப்படியே மெச்சோர்டா அப்படி வந்துட்டாரு. ஒரு யங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் பிரம்ம சமோஜ் அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்தது. அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. கல்கட்டால ரவீந்திரநாத் தாகூர் மாதிரியான, இன்னைக்கும் நம்ம ரொம்ப பெருமிதத்தோடு நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருக்கிறோம்னா, அந்த ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர் அவர் வந்துட்டு இனிஷியேட்டட் பிரம்ம சமோஜ். சோ அப்போ இவருக்கு அந்த கூட்டங்கள் எல்லாம் போய் கேட்பாரு, அந்த புரட்சி மிக்க கருத்துக்கள் எல்லாம் கேட்பாரு. he got inspired. ஆனாலும் கூட அந்த ஒரு இன்னைக்கு நீங்க என்ன வயசுல இருக்கிறீங்களோ கிட்டத்தட்ட அந்த வயதில் தான் சுவாமி விவேகானந்தர் அந்த காலகட்டங்களில் இருந்தார். அப்ப அந்த வயசுக்குள்ள ஒரு ரத்தம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சு சில தேடல்கள் இருக்கும்ல. எங்கெல்லாம் தேடல்கள் இருக்கின்றனவோ அங்கேதான் தீர்வுகள் கிடைக்கும். நாம் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் அதற்கான தீர்வு கிடைக்காது. பிரச்சனை எங்கே இருக்கிறதோ தீர்வும் அங்கேதான் இருக்கும் என்பதையும் நமக்கு சுவாமி விவேகானந்தர் உணர்த்துகிறார். சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து the further things you will be studying in your syllabus. நான் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும். அவரை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் குரு கிட்ட இருந்து நிறைய டிபேட்லாம் கூட நடந்தது. பின்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு மனமார்ந்த ஒரு குருவா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி டிராவல் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்டோரி. அதுக்கப்புறம் இவரு இந்தியா முழுக்க ஒரு துறவிங்கிறனால இந்தியா முழுக்க யாசகம் போய் இந்தியா முழுக்க பயணம் மேற்கொண்டார். அங்க நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களை சொல்லி உலகத்திற்கே இவர் சகோதரத்துவத்தை எப்படி பிரகடனப்படுத்தினார் என்று சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆக இப்படி போயிட்டு இருக்கும் போது காசியில ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, குரங்குகள் இருந்தன. இவர் நடந்து போயிட்டே இருந்தாரு. குரங்குகள் பாத்தீங்கன்னா இவரை பார்த்து வேகமா ஓடி வர ஆரம்பிச்சுன்னா ஒரு 10-15 குரங்கு இவரை நோக்கி வேகமா ஓடி வர ஆரம்பிச்சது. அதனால இவரு குரங்கு ரொம்ப பியூரியஸா வர ஆரம்பிச்சோன்னா இவர் ரொம்ப பயந்து போயிட்டார். பயந்து போய் திரும்பி தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சார். யாரு நம்பிக்கையின் நாயகனாக, கான்பிடன்ஸுக்கு இன்னைக்கும் எடுத்துக்காட்டாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் குரங்கு கூட்டங்கள் துரத்தியதன் காரணமாக பின்னோக்கி தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தார். காசியில நிறைய துறவிகள் இருந்தாங்க. அங்கிருந்து ஒரு துறவி இவரை நிறுத்தி சொன்னார், ஸ்டாப், ஃபேஸ் த மான்ஸ்டர்ஸ், நில், விலங்கை எதிர்கொள் அப்படின்னு சொன்னார். ஸ்டாப், ஃபேஸ் த மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஓடி கொண்டிருந்த விவேகானந்தர் நின்றார். நின்ற இடத்தில் இருந்தே திரும்பினார். தனது ஆண்மை மிக்க வீரமான பார்வையின் மூலமாக அந்த குரங்குகளை உற்று பார்த்தார். இவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த குரங்குகள் பயந்து ஓடின. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நமக்கு பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம வேகமா ஓடிட்டே இருக்கிறோம். அதை என்னைக்கு நின்னு ஃபேஸ் பண்றோமோ அன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆயிரும்ங்கிற ஒரு மகத்தான தத்துவத்தை இது எளிமையான நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லாமே வந்துட்டு அந்த விவேகானந்தரோட பிரீஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சதுனால நமக்கு வந்துருமா அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு அதிகமாக வாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அதுல நடந்தது கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு எசன்ஸ் எடுத்து நீங்க யூ கேன் கண்டினியூ வித் யுவர், அதுல இருந்து ஒரு எசன்ஸ் எடுத்து யூ கேன் அப்ளை இன் யுவர் லைஃப். ரைட். தென் நெக்ஸ்ட், இது இப்படி ஒரு சூழல் ஆச்சுங்களா. இப்போ குரங்கு சொன்னோம். இதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா அவர் பண்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்பவும் துறவிதான். காடுல அவர் அலைஞ்சு திரிஞ்சு அவங்க வாழ்க்கை வந்து இறைவனுக்காக அர்ப்பணிச்சார். காடுகள்ல அலைஞ்சு திரிஞ்சிருந்த ஒரு சூழல்ல உணவு சரியா இல்ல. அவர் யோசிச்சார், சரி பரவாயில்ல, நம்ம வந்து முழுக்க இறைவன் பத்தியே சிந்திச்சு நமது உயிர் போக போகுது அப்படின்னா அந்த உயிர் போகக்கூடிய கூடல் வரைக்கும் நாம் இறைவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அப்படியே காட்டுல போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சார். ரொம்ப ஆழமா மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தார். நீங்க இப்பவும் யோசிக்கலாம், நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும் போதோ அல்லது if your eyes are closed but your vision is focused,
உங்களை யாராவது ஒருத்தங்க உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா உங்களால அது இமீடியட்டா நம்ம சப்கான்சியஸ் நமக்கு உணர்த்திடும். தோ வி லுக் இன்டு இட், நம்ம டைரக்டா தான் ஐஸ்ல பாக்குறோம் அப்படின்னாலும் we have that inner power. சோ அதனால அவரு தியானம் கண்ணை மூடி தியானம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அவருக்கு யாரோ ஒருத்தர் தன்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தோணுது. அடர்ந்த காட்டுல நட்ட நடு காட்டுல உட்கார்ந்து இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரோ நம்மளை பாக்குற மாதிரி கண் மூடி இருந்தாலும் அவருக்கு அந்த உணர்வு. கண்ணை முடிச்சு பாக்குறாரு, தன்னிலிருந்து ஒரு 5 அடிக்கு அப்பால் நேருக்கு நேராக ஒரு சினம் கொண்ட புலி ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. You can just imagine, just 5 feet away from சுவாமி விவேகானந்தா. மற்ற மனிதர்களாக இருந்தால் என்ன நினைச்சிருப்பாங்க? வாட் விவேகானந்தா தாட். இன்னும் 5 அடிக்கு முன்னால் பசியோடு ஒரு புலி நின்று கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தா தாட், நான் இறைவனை பற்றியே சிந்தித்து எனது உயிரை விட்டுவிட வேண்டும் என்று நான் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். என் உயிர் போனால் இந்த உடல் மக்கி மண்ணில் போய் யாருக்கும் பயனற்றுத்தான் போகும். இறைவா, உனது சித்தமே சித்தம், உனது எண்ணம் வேறாக இருக்கிறது. இந்த உடல் வெற்று மண்ணில் பயனற்று போவதற்கு பதிலாக ஒரு புலிக்கு இரையாக வேண்டும் என்று நீ பணிக்கிறாய் என்றால் அது அப்படியே ஆகட்டும் என்று எண்ணி he was very satisfied that என்னால ஒருத்தங்களுக்கு பிரயோஜனப்படும் நினைச்சு இமீடியட்லி அடுத்த கணமே மீண்டும் தனது கண்ணை மூடி மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட விஷயம் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் சில நேரம் கழித்து பார்த்தால் அந்த புலி இருந்த தடம் கூட தெரியாமல் அந்த புலி தானாக நகர்ந்து சென்றிருக்கிறது. இதெல்லாம் புனைவல்ல, அவர் வாழ்வில் நடந்த உண்மையான சம்பவம். சோ இப்படியான ஒரு சூழல் இருந்தது. அவர் ஒரு முறை ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தார். சோ ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்தவர்கள் தான், ஆனால் அரைகுறை ஆங்கிலத்துல 2 பேர் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு இவர் பாட்டுக்கு வாசிச்சுட்டு இவர் பாட்டுக்கு ட்ரெயின்ல போயிட்டே இருந்திருக்காரு. சோ ட்ரெயின்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறதுக்காக அந்த 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் பார்த்தா சுவாமிஜிக்கான ஒரு தோரணையோட இருக்கிறனால இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கிண்டல் பண்றது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். சோ அதனால they started to criticize சுவாமி விவேகானந்தா in rubbish English. அவங்களுக்கு என்ன அரைகுறை ஆங்கிலம் தெரியுமோ அந்த அரைகுறை ஆங்கிலத்துல சுவாமி விவேகானந்தரை பத்தி அவங்க உடைய பாரு, தலைய பாரு அப்படின்னு சொல்லி மூஞ்சிய பாரு ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர் அந்த புத்தகத்தை மட்டுமே ஆழ்ந்து படித்துக் கொண்டே இருந்தார். இவங்க பாட்டுக்கு பொழுது போறதுக்கு அவரை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்தில் ரயில் நின்றது. சிறிது நேரம் தாண்டியும் ரயில் இயங்க ஆரம்பிக்காதனால் சுவாமி விவேகானந்தர் இறங்கி அங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இந்த 2 இளைஞர்கள் பேசிய மட்டமான ஆங்கிலத்தை விட மிக சரளமான உயர்தர ஆங்கிலத்திலே அவரோடு உரையாடி விட்டு மீண்டும் தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்தார். இதை பார்த்ததும் அந்த 2 இளைஞர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் உங்களை பற்றி இவ்வளவு நேரம் அவதூறாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் உங்களுக்கு எங்களை விட நல்ல ஆங்கிலம் தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கூட நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை காதில் வாங்கி கொண்டும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் இருந்தீர்களே, இது எப்படி சாத்தியமானது என்று கேட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த வரியை நீங்கள் மிக நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். This is not the first time I'm meeting fools. நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதல் முறை அல்ல. This is not the first time I'm meeting fools. ஆக he didn't react much. போற போக்குல நறுக்கு தரிச்ச மாதிரி அவர்களை அவமானப்படுத்தி விட்டார். இதே போல மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு பிரதிநிதியாக காந்தியடிகள் பயணிக்கிறார். கப்பலில் ஆங்கிலேயர்கள் மிகுதியாக நிறைந்திருக்கக்கூடிய கப்பலில் காந்தியடிகளுக்கே உடையான அந்த ஆடையில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் இந்தியர்களை என்றால் அவமானப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் மறுபடியும் காந்தியடிகளை இகழ்ந்து வசைபாடி கொண்டே நகர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு ஆங்கிலேயர் எல்லை மீறி ஒரு கத்தை தாளை எடுத்து காந்தியடிகளை பற்றி மிகவும் அவதூறான வரிகளை கத்தையாக எழுதி ஒரு குண்டூசியை குற்றி அந்த தாளை காந்தியடிகள் முன் நீட்டினார். காந்தியடிகள் அந்த காகிதத்தை வாங்கி தனக்கே உரிய குழந்தைத்தனமான சிரிப்போடு அந்த தன்னை பற்றிய வசைபாடிய வரிகளை ஒன்று விடாமல் அந்த வரிகளை எல்லாம் வாசித்து விட்டு தனக்கு இடப்புறம் கடல் விரிந்து கிடந்த கடலில் அந்த காகிதத்தை நீட்டி அந்த குண்டூசியை உருவினார். அந்த கத்தை தாள்கள் எல்லாம் கடலில் போய் விழுந்தன. கை நோக எழுதுன அந்த ஆங்கிலேயனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கத்தைய கை நோக எழுதுனத இவர் பாட்டுக்கு தூக்கி தண்ணியில போட்டு இவன் ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டார். மீண்டும் காந்தியடிகள் அவருக்கே உரிய அந்த புன்னகையோடு சொன்னார், நீங்கள் தந்தவற்றில் எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன் என்றார்.
கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இன்னொரு தேசிய கீதம் என்கின்ற தனது கவிதை புத்தகத்திலே இப்படியாக எழுதுகிறார்: உங்கள் பாதையில் சில மனிதர்கள் பூக்களை பரப்பலாம், சில மனிதர்கள் முட்களை பரப்பலாம். உங்கள் பாதையில் சில மனிதர்கள் பூக்களை பரப்பலாம், சில மனிதர்கள் முட்களை பரப்பலாம். நீங்கள் பூவையும் எடுத்துக்கொள், முள்ளையும் எடுத்துக்கொள். நீ பூவையும் எடுத்துக்கொள், முள்ளையும் எடுத்துக்கொள். பூவை உன் சட்டையில் குத்திக்கொள், முள்ளை அதற்கு குண்டூசியாக்கிக்கொள் என்று எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் யாரையும் எவரையும் உதாசீனப்படுத்த தேவையில்லை. அதே நேரத்தில் யாருடைய அவச்சொற்களையும் நாம் காதில் எடுத்துக்கொண்டு நாம் அதற்காக ரியாக்ட் செய்ய வேண்டியது இல்லை என்பதைத்தான் இந்த இரண்டு சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அடுத்தபடியாக இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டங்கள்ல நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் சுவாமி விவேகானந்தர் எப்படி டாக்டிக் பண்ணாரு? இப்ப நான் அந்த ட்ரெயின் இன்சிடென்ட் சொன்னதுனால நீங்க என்னமோ எப்பவோ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதனால எனக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான். இது அண்மை காலகட்டங்களில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்றேன். சுவாமிஜி இறந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேன். ஒரு இளைஞர் வாழ்க்கையில் அவமானப்பட்டு அல்லது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இனிமேல் நான் வாழப்போவதில்லை, இந்த வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இல்லை, நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு ரயில் நிலையத்திற்குள் போகிறார். அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் ஒரு மைண்ட் செட். இப்போ உங்க கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை இமேஜின் பண்ணிக்கங்க. சோ இப்ப கோவிட்-19 சிச்சுவேஷன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் சொல்ல, நார்மல் சிச்சுவேஷன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் யோசிச்சுங்க. எத்தனை ஆயிரம் மனிதர்கள் அங்கே நடந்து கொண்டு இரைச்சல் மிகுந்த பகுதியாக அது இருக்கும் அல்லவா? அங்க ஆல்ரெடி இவருக்குள்ள மனதுக்குள்ள பல சஞ்சனங்களோட ஒரு இளைஞர். இது விவேகானந்தர் பத்தி இல்ல, விவேகானந்தருக்கு பிற்பாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழும் மனிதர் ஒருவர் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி. அப்படி ஒரு சஞ்சலத்தோடு வாழ்க்கையில் விரக்தி போய் சாகணுங்கிற ஒரு மனநிலையோட போகக்கூடியவனோட உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படியாக ஒரு சிந்தனையோடு அந்த மனிதன் அந்த பல கால் தடங்கள் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில், இரைச்சல் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து சாக வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு ஒரு மனிதன் நடந்து கொண்டே இருக்கிறார். அப்படி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர் எதேச்சியாக திரும்பும் பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய புத்தக கடைகள்லாம் இருக்கும். அப்படி ஒரு புத்தக கடையில் ஒரு ஆள் உயர அட்டை படத்தை பார்க்கிறார். சுவாமி விவேகானந்தரின் உருவம் படித்த ஆள் உயர அட்டை படம் ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. சாக வேண்டும் என்கின்ற எண்ண நிலையோடு சென்று கொண்டிருந்தவர் எதேச்சியாக திரும்பிய பொழுது அவர் கண்ணில் ஒரு புத்தகம் பட்டது. சாகணும்னு போறவன் அது ஒருத்தன் புக் எடுத்து படிப்பானா? வழக்கமாவே நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா? சாகணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறான். ஆனால் அந்த உருவம், அந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தரின் உருவத்தை பார்த்ததும் சாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவருக்கு கூட ஏதேனும் ஒரு கணம் அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஈர்ப்பு ஏற்பட்டு சாக வேண்டும் என்று போன அதே ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை வரிவிடாமல் முழுமையாக வாசித்து முடித்தார். புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடித்து விட்ட பின்னர் இப்போதும் அவரது எண்ணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சாக வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறேன், அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நான் இந்த ரயில் முன் விழுந்து சாவதை விட இந்த நாட்டிற்காக இராணுவ வீரனாக மாறி இந்த நாட்டிற்காக நான் உயிர் விட வேண்டும் என்று தனது முடிவை மாற்றிக்கொண்டு இராணுவத்தில் போய் சேர்ந்தார். அந்த மனிதன் தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே அவர்கள். இது வாழ்க்கையில் நடந்தது. இதுவும் புனைவெல்லாம் கிடையாது. அவரோட ஹிஸ்டரி இருக்கு, அந்த ஹிஸ்டரியிலேயே நீங்க படிக்கலாம். அப்படி ஒரு இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட வெறும் அந்த அட்டை படம் ஈர்க்கும் என்றால், நீங்கள் சுவாமி விவேகானந்தரை ஒரு ஹீரோவாக உங்கள் மனதிற்குள் நிலைத்து வைத்துக் கொண்டு அவரது வாழ்க்கையில் நடந்த அவர் சொல்லி இருக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு பிணைத்துக் கொண்டே இருப்பீர்களானால் மகத்தான சாதனையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். சோ இதெல்லாம் அவர் லைஃப்ல நடந்தது. எப்படி அவர் கான்பிடன்ஸ் கெயின் பண்ணாரு, அவர் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டெப் பண்ணிட்டே இருந்தோம். அவர் சொன்ன ஒரு கொட்டேஷன் இருக்கு, இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அவர் சொன்ன ஒரு அழகான ஒரு கொட்டேஷன்: அடுத்தவர் முதுகிற்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தட்டி கொடுப்பது மட்டும்தான். அடுத்தவர் முதுகிற்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று அவர்கள் முதுகில் நீங்கள் தட்டி கொடுப்பதுதான். அதான் வழக்கமா சொன்னாங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி யாராவது பேசுறாங்க அப்படின்னா எப்ப பேச முடியும்?
அவங்களை விட நீங்க குறைஞ்சது ஒரு 6 அடி முன்னாடி இருந்தீங்கன்னா தான், அவர்களை விட நீங்கள் 6 அடி முன்னாடி இருந்தால்தான் உங்கள் முதுகிற்கு பின்னாடியே ஒருவரால் பேச முடியும் என்று சொன்னால், நம்மை பற்றி யாரேனும் புறம் பேசினால் அதை புறம் தள்ளிவிட்டு நாம் நமது இலக்கை நோக்கி நடப்போம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த வாசகம் போல புத்தர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. புத்தர் கிட்ட துறவியா இருந்து சீடரா இருந்து ஒருத்தர் புத்தர் விட்டு வெளியில போயிட்டார். இப்ப புதுசா ஒரு சீடர் வந்தார். புத்தர் பாட்டுக்கு தரையில அமர்ந்து பூ கட்டிட்டு இருந்தார். இந்த புதுசா சேர்ந்த சீடர் என்ன பண்ணார் அப்படின்னா, புத்தருக்கு சில பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. புத்தர் அழகா மௌனமா அந்த பூவை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இவருக்கு முன்னாடி சீடரா இங்க இருந்துட்டு போனவர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து புத்தரை பற்றி தரக்குறைவான அவதூறான வார்த்தைகளை, அதுவும் புதிதாக இணைந்திருக்கிற சீடன் அருகில் இருக்கும் பொழுது பேசுகிறார். புத்தர் பாட்டுக்கு எதையும் காதலியே வாங்கிக்காம அந்த பூவை கட்டுறதுலயே முனை போடவே இருக்காரு. இந்த புதுசா சேர்ந்த சீடருக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு அவதூறா பேசிட்டு இருக்கிறாரு, இவர் ஒண்ணும் ரியாக்ட் பண்ணலன்னு. அவன் வந்தவன் பேசி பேசி பார்த்தான், இவர் ஒன்னும் ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு, உங்களுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு இன்னொரு ரியாக்ஷன் இல்லைனாலே நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகள் அங்கேயே கிடைச்சிடும். இவர் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த சீடன், அவர் போனதுக்கு அப்புறம் அந்த சீடன் கேட்டான், உங்களை இவ்வளவு தரக்குறைவா இவ்வளவு அவதூறா பேசுறாங்களே, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டே இருந்தீங்களே. அப்ப புத்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவருக்கானதை தரையில இறக்கி வச்சார். அதெல்லாம் அவருக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் கொட்டினாரு. எனக்கு தேவை இருந்தா தான் நான் அதை எடுத்துக்குவேன். அது என்னோட பொருள் இல்லாத பொழுது நான் அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். நமக்கு யாராவது ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா கேட்கவே கூடாதுன்னு இல்லை. அந்த கிரிட்டிசிசம் வேலிடா இருந்ததுன்னா யூ லிசன் டு இட். இஃப் இட் இஸ் நாட் வேலிட் யூ நீட் நாட் பாதர் அப்படிங்கறத மிக அழகாக இங்க பதிவு செய்கிறார். சுவாமி விவேகானந்தர் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவாரு, மன ஒருமைப்பாடு. சிறுவர்கள் கூட விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவர் தியானத்துல ரொம்ப ஈடுபாடு வந்து கண்ணை மூடி அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்துக்கு அங்க ஒரு பாம்பு ஊறி வந்தது. பக்கத்துல இருந்த பசங்க எல்லாம் பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. இவர் பாட்டுக்கு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டே தான் இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு போனதுக்கு அப்புறம் இந்த பசங்க எல்லாம் வந்தாங்க. பாம்பு வந்தது, நீ பாட்டுக்கு உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னா. அவருக்கு பாம்பு வந்ததும் தெரியல, பக்கத்துல இருந்தவங்க கத்துனதும் தெரியல. காரணம் என்னன்னா, ஒருமுகத்தோடு மன ஒருமைப்பாடோடு அவர் முழுக்க முழுக்க தியானத்தில் ஈடுபட்டார். நீங்க என்னமோ தியானம் பண்ணணுங்கிறீங்க, கண்ணை மூடி உட்கார்ந்துட்டா மெடிடேஷன் பண்ணணுமானா, மெடிடேஷன் தட் இஸ் மெடிடேஷன். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க அப்படிதான் பண்ணணும் இல்ல. நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்களோ அந்த காரியத்தில் முழு மனதோடு ஈடுபட்டால் அதுவும் ஒரு வகையான மெடிடேஷன் தான். சச்சின் டெண்டுல்கர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற அவரோட பயோகிராஃபில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் பெரிய ரெக்கார்டு ஹோல்டர்ஸ், கிரிக்கெட்ல நான் பெரிய ரன் எல்லாம் சாதிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தடவையும் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல எத்தனை ஆயிரம், 30,000 40,000 பேருக்கு மேல அமரக்கூடிய ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியான்னு கோஷம் போடுவாங்க, சச்சின் கோஷம் போடுவாங்க. ஆனாலும் கூட தனது மனதை சிதறடிக்காமல் எப்பேற்பட்ட சுயபக்தர் மாதிரியான வேகப்பந்து வீச்சாளர்களாக இருந்தாலும் அவர்கள் கைகள் மீதும் பந்துகளின் மீது மட்டுமே ஒரு பந்துக்கும் நான் கவனத்தை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவார். So this is also called as one way of meditation. அதே நேரத்துல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீரேந்திர சேவாக் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா he used to play some songs. அது எவ்வளவு கிரிட்டிக்கல் குரூஷியல் மேட்சா இருந்தாலும் கூட ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிட்டே இருப்பாரு. This is another way called stress buster. சோ இது வந்துட்டு சுவாமி விவேகானந்தர் சொன்ன அதே கருத்துக்களை நீங்கள் அப்படியே பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதத்துக்கு தகுந்தமாற ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் தானாக விவேகானந்தர் உங்களை ஆக்கிரமித்துக் கொள்வார். விவேகானந்தரை எவன் ஒருவன் தனது மனதில் நிறுத்திக் கொள்கிறானோ அவன் மிக நிச்சயமாக வாழ்வில் பல ஏற்றங்களை அடைவான் என்பதற்கு நம் முன் பல மகத்தான உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே இந்த நல்ல வாய்ப்பு அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, நமது கல்லூரியில் சுவாமி விவேகானந்தர் வாசகர் வட்டம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை சுவாமி விவேகானந்தரை பற்றிய சிந்தனைகளையும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதனை புரிந்த இளைஞர்களின் வரலாறுகளை பற்றியும், சில ஷார்ட் பிலிம்ஸ், மாரல் ஸ்டோரிஸ், வேல்யூ ஆடட் திங்ஸ், சில ஆக்டிவிட்டிஸ் மாதிரியான பல விஷயங்களை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வகுப்பு நேரம் கடந்து கிளாஸ் ஹவர்ஸ் தாண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் they are coming and we are gathering and we are just giving some inputs which are required for the next generation youth. So I just with this note, if you are interested to take part in such activities, நீங்கள் ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், சுவாமி விவேகானந்தர் வாசகர் வட்டத்தில் நீங்கள் அங்கத்தினராக விரும்பினால், உங்கள் துறை தலைவர்களிடத்தில் நீங்கள் அணுகினால் அவர்கள் முறையாக உங்களை நெறிப்படுத்துவார்கள்.
With these few words, I thank once again the organizer and management for offering me this wonderful opportunity. Thank you very much for your patience. Thank you very much.